ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற அந்த முதல் வரியில எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, திரிவிக்ரம அவதாரத்தில் மூவுலகையும் அளந்த உத்தமனான திருமாலின் திருநாமங்களை பாடி அப்படிங்கிறது தான் அந்த முதல் வரியில குறிப்பிடுறாங்க. 2வது வரியில நாங்கள் நம் பாவைக்குச் சாட்சி நீராடினால் அப்படின்றதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த பாவை நோன்பை முறையாக கடைபிடித்து புனித நீராடல் செய்தால் அப்படிங்கிறது தான் அந்த வரியில சொல்றாங்க. அந்த நீராடலுக்கு பிறகு எதை சொல்றாங்க அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகள அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த தீங்கும் இல்லாமல் நாடெல்லாம் காலம் தவறாமல் மழை பெய்யும். அதனால என்ன மழை அப்படி காலம் தவறாமல் பெய்யும்போது வயல்களில் சென்னல் அதாவது நெல் பயிரெல்லாம் வளர்ந்துரும் இல்லையா? அதனால வயல்களில் உயர்ந்து வளர்ந்த சென்னல் நிறைந்து அதற்கிடையே மீன்கள் துள்ளி விளையாடும் அப்படின்றது தான் அந்த வரியில குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலர்ந்த குவளை பூக்களில் தேனீக்கள் உறங்கும் அளவுக்கு இயற்கை வளம் பெருகி அப்படின்னு அந்த தேனீக்களை பற்றிலாம் குறிப்பிட்டுட்டு அதற்கு பிறகு எங்கே வராங்க அப்படின்னா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், அதாவது வள்ளல் பெரும்பசுக்கள்னு குறிப்பிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல பசுக்கள் எந்த குறையுமின்றி தாமே வந்து பால் கறக்க கறக்க பாத்திரங்கள் நிறையும் அளவுக்கு பால் தருமா. அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்கிறாங்க. அதாவது மாடே அது பசு தானே வந்து பாலை கறந்து கொடுக்குது அப்படின்றத அதில் வந்து குறிப்பிடுறாங்க. கடைசியாக நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றதன் மூலமாக இவ்வாறு நீங்காத செல்வமும் வளமும் நாடு முழுவதும் நிறையட்டும் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக பாடலுடைய பொருளை பார்க்கலாம். உலகத்தை அளந்த உத்தமனான, அதாவது திரிவிக்ரம அவதாரத்தில் மூவுலகையும் அளந்த அந்த உத்தமனான திருமாலின் திருநாமங்களை பாடி நாங்கள் இந்த பாவை நோன்பை முறையாக கடைபிடித்து புனித நீராடல் செய்தால் எந்த தீங்கும் இல்லாமல் நாடெல்லாம் காலம் தவறாமல் மழை பெய்யும். அதனால் வயல்களில் உயர்ந்து வளர்ந்த சென்னல் நிறைந்து அதற்கிடையே மீன்கள் துள்ளி விளையாடும். மலர்ந்த குவளை பூக்களில் தேனீக்கள் உறங்கும் அளவுக்கு இயற்கை வளம் பெருகி பசுக்கள் எந்த குறையுமின்றி தாமே வந்து பால் கறக்க கறக்க பாத்திரங்கள் நிறையும் அளவுக்கு பால் தரும். இவ்வாறு நீங்காத செல்வமும் வளமும் நாடு முழுவதும் நிறையட்டும் எம்பாவாய் அப்படின்றது தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க.